ஸோ சிவில் வந்து எனக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா, எங்கள் ஃபேமிலி மூலமாக தான். என்னோடய பேரண்ட் வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டாக இருக்காங்க. ஸோ நம்மளே அதே ஃபீல்டில் டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிவில் இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு பிளைண்டாக எதுவுமே தெரியாமல் இருந்தேன். ஸோ அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிது. அப்போ தான் இந்த CADD சென்டருங்கிற ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குது. அது வந்து AutoCAD அந்த ரிவிட் அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் சொல்லித்தரக்கு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நான் ரீசெண்டாக பில்டர்ஸ் எக்ஸ்போ போயிருக்கும்போது CADD சென்டர் ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸ்டாஃப்ஸ்லாம் இந்த மாதிரி AutoCAD ரிவிட் இந்த மாதிரிலாம் இந்த காம்போ ப்ரைஸஸில் இருக்குது, எசென்ஷியல் ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி கோர்ஸில் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நாங்கள் ஒரு 1 வீக் டைம் எடுத்துகிட்டு டிசைட் பண்ணோம் எந்த கோர்ஸ் எடுத்தால் நமக்கு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு கோர்ஸ் எடுத்து ஒரு 2 months சம்திங் இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் மட்டும் வந்து நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வெளியிருந்து பண்ணி நான் ஷேர் கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிவிட்டு எனக்கு நிறைய நாலேஜ் அண்ட் இன்புட்ஸ் கிடச்சிது. ஸோ அதை வச்சு நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணேன். ஸோ அவங்களும் வேறு டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற CADD சென்டருக்குலாம் போய் சேர்ந்தாங்க. மற்ற வந்து CADD சென்டர் 2 டிஃபர் ஆகுதுன்னா அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் திருப்பூர் CADD சென்டர் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கின ஒரு CADD சென்டராக இருக்குது. இங்கே இருக்கிற சர்டிஃபிகேட் வந்து கொஞ்சம் வேலிடாக இருக்குது. CADD சென்டர்னால ஒரு பிராண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே படித்தோம்னா நம்ம நாளைக்கு ஏதாச்சும் இன்டர்வியூஸ் அந்த மாதிரி ஏதாவது போனோம்னா கூட நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கும். இந்த மாதிரி CADD சென்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொடுப்பாங்க.